அப்ப நம்ம விசாரிச்சா இது தொண்டர்களுக்கான சேலம் பகுதிக்கான வேலூர் பகுதிக்கான தொண்டர்களுக்கான கூட்டமாக தான் இருந்துச்சு. டக்குன்னு நிர்வாகிகள் கூட்டமா மாத்திட்டாங்க. நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் நிர்வாகிகள் முக சுழிச்சிட்டாங்கன்னா காலி. தொண்டர்கள் லூசு பசையே போடா பைத்தியக்கார மண்டையில ரோட்ல விழு, எங்க வேணாலும் விழு, மரத்துல ஏறி சாவு, அதை பத்தி எனக்கு நிர்வாகி அவங்களுக்கு முக்கியம். பார்த்து தேர்வு செஞ்சிருக்காங்கல்ல. நிர்வாகி கீழே ஒவ்வொருத்தர் கீழேயும் 10-15 பேர் இருக்காங்கல்ல. அதனால நிர்வாகிகள் மனசு போனக்கூடாதுங்கிறதுக்காக செட்டர். இப்ப இதுவே தொண்டர் மாநாடா இருந்துச்சுன்னா செட்டர் இல்ல, வெயில்ல சாவிடா, இன்னொரு சுராஜ் மாதிரி அவர் வடமணல் மாதிரி இன்னொருத்தர் ஆக்கி விட்டுருவாங்க. செட்டர் ஜப்பான் டெக்னாலஜி செட்டர். இது காரணம் இதுதான். இது நிர்வாகி கூட்டமா மாறினதுக்கு அடுத்த நாள்ல இருந்தா இந்த ஷட்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இந்த ஷட்டர் பிளானே இல்லை. அது வரைக்கும் இந்த ஷட்டர் பிளான் இல்லை. இப்பதான் தூக்கி சொருவி எல்லாம் பண்றாங்க. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இந்த ஷட்டரா இருக்குமான்லாம் நமக்கு தெரியாது. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது இப்போ மணி 11 தான் ஆகுது. அடுத்ததா கட்சி கட்டுப்பாடு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு இன்னைக்கு நடந்த சம்பவம் ரொம்ப சிம்பிளா ஒன்னே ஒன்று சொல்றேன். விஜய் போயிட்டு இருக்காரு, ரோட்டை மறைக்கிறாங்க. ரோட்டை மறைச்சி அது நல்லதுதான், ஒரு தலைவர் வராரு, இது பண்றதெல்லாம் ஓகே ரைட்டு. ஒருத்தன் பைக் எடுத்துட்டு கீழே தேய்ச்சிக்கிட்டு விழுகிறான், பைக்கை கூட தூக்கல அப்படிங்கிறான். இதெல்லாம் யாரு கட்டுப்படுத்தணும்? வராதீங்க அப்படின்னா வரக்கூடாது. ஒருவேளை அவன் பைக்கு கீழே தேய்ச்சி, அப்பா அந்த பைக்கு கீழே விழுந்ததை பார்க்கும்போது பயம் வந்துருச்சு எனக்கு. அவ்வளோ பயம் இருந்துச்சு. ஏன்னா நான் தினமும் 30 கிலோமீட்டர் பைக்ல போயிட்டு வரேன். கண்ணு முன்னாடி எத்தனையோ கண்டெய்னர் ரோட்ல தான் போறேன். சாவை பார்த்துட்டு இருக்கோம். அவன் விழுகிற பார்த்தா பயம் வந்துருச்சு. ஐயோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வா அப்படின்னு. அவனை யாரும் கண்டுக்கவே இல்லை. அவன் அப்படியே கத்துறான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்துச்சுன்னா ஓட விடுறானுங்க. அடுத்து நிர்வாகிகள் கூட்டம்னா நிர்வாகிகள் தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாதுன்னு ஒரு சிட்டு ஆர்டர் சொல்றதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை, திராணி இல்லை. பேத்துக்கிட்டு உள்ள பூந்துட்டாங்க. எல்லாரும் QR கோடாது அப்படின்னு உள்ள பூந்துட்டாங்க. இப்ப இது தனியா இருக்கு. இதுல ராஜ்மோகன் அண்ணன் ஒரு அம்மா பேசும்போது, ராஜ்மோகன் அண்ணன் அந்த அம்மா பேசிட்டு, எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி கொடுத்தது தம்பி ராஜ்மோகன் தான், அவர் தான் அடுத்த துணை பொதுச் செயலாளர் புசியானது. என்னடா எனக்கு தெரியாமல எனக்கு ஆப்பு வைக்கிற ஏழை உன்னை வச்சுக்கிறண்டான்னு அவரு பாக்குறாரு. அவன் சீட்டை காப்பாத்திக்கணும், அவனோட பேரை காப்பாத்திக்கணும், அவன் எப்படியாவது முன்னாடி வந்துடணும், இருக்கிறவனை காலி பண்ணிட்டுன்றதா அந்த கட்சிக்குள்ள நடக்குது. அப்ப 2 பேருக்கு நடுவில் போட்டி இல்லை, அவங்களுக்குள்ளே தான் போட்டி அப்படிங்கிறது இதுல இருந்தே நமக்கு தெரியும். அதான் அப்படிதான் நடக்குது. இப்ப இது எல்லாமே இன்னைக்கு நடந்த சம்பவம்.